நல்லா விஜய் மாதிரியே என்னை எழுத்த காரணம் என்னப்பா? என்ன காரணமப்பா? தந்தைக்கு பிறகு தலையில் தானே நாட்டை ஆள வேண்டும். இந்த நாட்டை நீதானப்பா. மிக்க மகிழ்ச்சியப்பா. சத்தியபுர நாட்டு மக்களை நீதி திறனாமல் இந்த நாள் வரையிலும் சிறப்பான முறையில் ஆட்சி பெற்றுவிட்டு பலகால காலத்தினால் இழந்த பிறகு என் நாட்டை என் மகனிடம் ஒப்படைக்கும் போகிறேன். மக்களாகிய உங்கள் சார்பாக இந்த மலர் மாலையை உங்கள் அன்பு மாலையாக அணிவிக்கிறேன். மகனே முரளி, மகனே முத்தாரதி, நீண்ட நாட்களாக என்னுடைய மனதிலே ஒரு அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் காலம் என்று வந்திருக்கிறது. பாசத்தை விட பாசம் சொல்வார்கள். என்னுடைய திரைக்கலங்களினால் மணிமுடி சூட்டுவதை விட அமைச்சருடைய திரைக்கலங்களால் மணிமுடி சூட்டினார். அவருக்கு பெருமை, நாட்டு மக்களுக்கு பெருமை, எனக்கும் பெருமை. என் அன்பான உன்னுடைய திரைக்கலத்தினால் ஐயா, யாருக்கு கிடைக்கும் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றது அவர்களாக இருந்தாலோ பிள்ளைகளை வளர்த்தனையா ஆகவே எழுத்திருக்கிறதா இப்போது மாமன்னா அமைச்சரவை திரைக்கடத்தில் அவமானம் சவுடுபொடி ஆக்கி விடுவோம். மகனே முத்தழகி ஏனென்றால் தாய் தந்தை நீங்கள் இருவரும் இருக்கும்போது அமைச்சர் எப்படி அழைக்க மகன் தெரியாமல் பேசுகின்றார். இந்நாட்டு இளவரசியாக இருந்தும் இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றார். அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரு? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடு படுகின்றார். அது மட்டும் தானா? பெற்றெடுத்தை தாய் தந்தை நாங்கள் தாய் தந்தை நாங்கள் இருவரும் இருந்தாலும் உன்னை வளர்த்தவரம்மா, வளர்த்தவரை வளர்த்தவரம்மா. பெரியவர்களை பார்த்தால் மரியாதை வலிக்க வேண்டும், மரியாதை கொடுத்து பேச வேண்டும். மகனே முரளி, தங்கை சொல்வது சரியப்பா. தங்கை சொல்வது என்னப்பா தவறு இருக்கிறது? இவன் திறத்தால் மணிமுடி சூட்டுவதற்கு எந்த தகுதி நாட்டு அமைச்சர் அழகில்லையா, அறிவில்லையா, வீரமில்லையா? ஆண்மைதான். அதனால்தான் ஆன்லைன்ல புக் பண்ணி 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. நம்ம வாயில என்னைக்குமே போய் கையை கட்டுறாங்க. சரோஜா சித்தப்பா மாதிரி சொல்ல மாட்டேங்க. எல்லோரும் சந்தோஷப்படுறாங்கல்லப்பா. சொல்லட்டுமே, நெருப்புன்னு சொன்னா வாய் வந்துருமான்னு சகல பாடினாக்க நான் சகலபடி ஆயிடும்னா அவமான
அவனே கேட்கிறேன் நீங்களா எடுத்த முடிவு சரோஜா உண்மைதாம்மா, நீ சொல்வது முற்றிலும் உண்மை. குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டு வச்சு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும். உங்களுடைய எண்ணங்கள் என்ன, வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, திருமணம் செய்யலாமா அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள் சரோஜா தனி மனுஷ முடிவெடுத்தா அந்த குடும்பம் என்ன நிலைமை என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். காக்கா பவு அமைச்சர் அவர்களை நான் செய்தேன் மணிமுடி சூட்ட வேண்டும் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டான்ஸுக்காகத்தான் இருக்கிறேன் உன்னுடைய மனம் புண்பட்டிருந்தால் மக்கள் முன்னிலையில் நானே மன்னிப்புகிறேன். மன்னிப்பு கேட்க கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் பேசியதே நான் அப்பொழுதே மறந்துவிட்டேன். சூடு சோர்னை ஏது சோடா ஊத்தாமே குடி போனாங்க மன்னிப்பு கேட்பவர் மனுஷன், அதை மன்னித்து ஏற்றுக்கிறவன் மனுஷனை விட மனுஷனை பெருமை சொல்லுகிறாங்க. மனிதன் மனிதன் நான் செய்த தவறுக்காக என்னுடைய மகனுக்கு என்னுடைய திருக்கரத்தால் நானே மறுபடி சூட்டுகிறேன். சிறப்பான ஆட்சி புரிய வேண்டும் அப்பா. தாய் தந்தையின் கடமை முடிந்தது, இன்னொரு கடமை தடைக்கு மேல் காத்திருக்கிறது. என்ன கடமை அப்பா? நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதனால் காசிக்கு வருவதாக நான் வேண்டியிருக்கிறேன்ப்பா. பரவாயில்லையா? புறப்படுகிறப்பா, தாமதமாகிவிட்டது. சென்று பாதை யாத்திரையாக சென்று வருகிறேன். காசிக்கு போகிறேனப்பா, நடந்தே வருவதாக வேண்டுதல். ஓரமா போவாது சீக்கிரமா காசி அப்ப சீக்கிரம் போனேன்னா நடு ரோட்லயே பின்னாடியே நான் வேலை சரோஜா எந்த போடுறேன் ஆம்பளை பொண்ணை சரோஜா ஆயத்தலை சரோஜா ஆம்பளை பொண்ணை பண்ணுவியா பொம்பளை பொண்ணை பண்ணுவியா அதுல போடல. ஆம்பளை போடும் பொம்பளை போட்டு இருக்காங்க. பட்டனு உள்ள போகணும் அது ஆம்பளை பொண்ணு அது அழுத்தினா தான் கிடக்கும். ஆனா பொம்பளை பொண்ணு அப்படி கிடையாது, அதை டச்சு போகணும். என் மகனுக்கு துணையாக இருந்து நாட்டு மக்களுக்கு உன் பையனை எங்க எடுத்து எடுத்தான்னு பாரு.